மச்சான் அன்றைக்கி ஒரு கதை சொன்னேன், அது எப்படி இருந்தது? மொக்கையாக இருந்தது மச்சான். ஏன்டா? மச்சான் நீ சொன்ன கதையெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமுக்கு சத்தியமாக ஒத்து வராது மச்சான். நீ காமிச்சதில் நிறைய லொக்கேஷன் இருந்தது மச்சான். நீ ஒன்று பண்ணு, முதல்ல லொக்கேஷனை கம்மி பண்ணு, ஆர்டிஸ்ட்டை கம்மி பண்ணு, சரியா? ஆர்டிஸ்ட்டு லொக்கேஷன்லாம் கம்மி பண்ணி எடுத்தனாலே உன்னால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும்டா. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமு, ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணாத, கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணு, சரியா? அப்படி பண்ணேன்னா தான் உன்னால் அடுத்தது பண்ணுறப்போ உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு. சரியாடா? அப்படியா, சரி ட்ரை பண்ணுறேன். மச்சான் 10 நாள் லீவ் வேற. ஆமாம், போண்டாவை வேற பார்த்து கொடுத்துருவான். முடியுமா? 10 நாளில் முடியுமா? பயமாக வேற இருக்கு. பார்த்துக்கலாமா? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சு? வாங்க கூட தான்டா இருக்கான், திரும்ப ஐடியா தோணுச்சான்னு கேட்குறேன். சரி விடு, பண்ணிக்கலாம். சரிடா, கால் பண்ணுறான், பார்ப்போம். பாய். பாயா. பாய்டா. எப்பா கடவுளே, இந்த 10 நாள் இவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கும். அந்த போண்டா வாயை பார்த்துட்டு காலேஜ்லேயே என் கதை தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுமா சாமி. நீ தான்ப்பா காப்பாத்துற கடவுளே. தெரிஞ்சிடுச்சு. சொல்கிறா. ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கா, எந்த கதையுமே தோண மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது? புக்கு படிச்சியா? இல்லையாடா. புக்கு படுறா, புக்கில் ஏதாவது கதையா? ஓ அப்படியாடா, சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. இவன் துப்பறிவாளன், பெயர் கணியன் பூங்குன்றன், ஊர் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. டேய் மச்சான், சொல்கிறா. நீ சொன்ன மாதிரி புக்கெல்லாம் படித்து பார்த்துட்டோடா. எந்த இடம் வர மாட்டேங்கிறாங்க, என்னடா பண்ணுறது? படம் பாரு. என்ன படம்? அதர் லாங்குவேஜஸ், தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷ் படம் பாருடா, சூப்பராக இருக்கும். இங்கிலீஷ் படமா? சரிடா. சரி ஓகேடா, தேங்க்ஸ்.
இங்கிலீஷ் படம் பார்க்க சொல்கிறேன், என்ன பண்ணுறது? இங்கிலீஷ் படமா பார்த்துற வேண்டியதுதான். பூங்க பாருமா. ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் தேவை, போலீஸ் கேஸ்லாம் வரும். எது இவ்வளோ பிரச்சனை? வேணாம் வேணாம், வேறு தான் யோசிச்சு. இதை பண்ணாங்கன்னா அரசியல் படம்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருவாங்க. ஏழாமல் ரிஸ்க் ஆகிடும். என்ன யோசிச்சாலும் அவனை கதை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, ஏன்னா மச்சான் சொல்கிறா. காலேஜ்டா. அதுக்கா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? முடிச்சனே. என்னடா சொல்கிறா? என்னடா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? டேய் நானும் முடிக்கலடா. அதுக்கு என்னடா? டேய் ஃபுல்லாக யோசிச்சிட, 10 நாள் லீவுங்களா? சரி, எதுவும் ஐடியா வரல. சரி, என்ன பண்ண தெரியலடா. நாளைக்கு காலேஜ், என்ன பண்ணுறது உனக்கு புரியல. ஆமாண்ணா. ஆமாண்ணா. ஆமாம். இதுக்கு தான் மச்சான் எப்பயுமே ஒரு விஷயத்தை அதோட போக்கிலே விடணும். அதை விட்டுட்டு கண்டவன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஆடக்கூடாது. டேய் என்ன மூட்டு ஃபோன் வேணும். டேய், இந்த பண்ணோடலாம் நல்லா கழிச்சு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணணும்? ஸோ சார் என்ன யோசிச்சாலும் எப்பயுமே ஒரு விஷயத்த அது போகிற போக்கிலே விட்டுருணும்டா. அதை விட்டுட்டு கண்டவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்கக்கூடாது. ஆமாடா. டேய் ஹலோ, என்னடா? டேய் மச்சான் சொல்லு. ஒரு கால் சொல்லிட்டா?